Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district. மதுரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருகிறது. வளர்ச்சியடையும் சுற்றுலாவுக்கென சிறப்பு திட்டங்களை தீட்டி இன்னும் மக்களை தூங்கா நகரத்திற்கு வரச் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் உள்ளூர்வாசிகள். பழமை குன்றாது, காலத்திற்கேற்ப நவீனத்தை ஏற்க தவறாது, தொய்வின்றி இயங்கி வருகிறது இந்த தூங்கா நகரம். உலக புகழ்பெற்ற மீனாட்சியம்மன் கோயில் தொடங்கி திருமலை நாயக்கர் மாளிகை, காந்தி அருங்காட்சியகம், அழகர் கோயில், யானைமலை, திருப்பரங்குன்றம், சமணமலை, முத்துப்பட்டி, கொங்கர் புளியங்குளம், அரிட்டாப்பட்டி, கீழவளவு என காண வேண்டிய பல இடங்கள் மதுரையை சுற்றி உள்ளன. இதன் காரணமாகவே வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கல்வெட்டுகள், குடைவரை கோயில்கள் என சுற்றி பார்த்து மனம் சுகிக்க ஏராளமான இடங்கள் இங்குள்ளன. சுற்றுலாத்துறை கணக்கீட்டின்படி கடந்த 2022ஆம் ஆண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 50,000 பேர் மதுரைக்கு வந்துள்ளனர். 2023ஆம் ஆண்டு 57,564 சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். கடந்த ஆண்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்தது. 98,770 பேர் வருகை தந்துள்ளனர். சுற்றுலாத்துறை மூலம் 2023ஆம் ஆண்டு 2.5 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்த நிலையில் கடந்த ஆண்டு அது 2.74 கோடி ரூபாயாக அதிகரித்தது. சுற்றுலா பயணிகளில் பெரும்பான்மையானோர் மீனாட்சியம்மன் கோயிலுக்கும், திருமலை நாயக்கர் மகாலுக்கும், காந்தி அருங்காட்சியகத்திற்கும் வந்து செல்கின்றனர். டூரிசம்ங்கிறது நம்ம மிஸ் பண்ண மிகப்பெரிய ஒரு லாஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்குன்னு நமக்கு ஒரு விஷனை நம்ம பண்ணல, ஒரு கோலையும் செட் பண்ணல, அதுக்கான ஒரு ஸ்லோகனையும் நம்ம வைக்கவே இல்லை. ஏன்னா இது தொடர்ந்து எக்கச்சக்கமாயிட்டு வெளிநாட்டினர் வர்றதுனால அரசே நிறைய தங்கும் இடங்களை வெளிநாட்டினருக்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற மாதிரி அவங்க தங்குற இடத்த என்ன செய்யலாம், நிறையா இன்னும் ஏற்பாடு பண்ணலாம். 2. மூன்றாவதாக மதுரைக்கு அருகில் நிறைய சமண படுகைகள் இருக்குது. உதாரணத்திற்கு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே யானைமலை ஒத்தக்கடைகிட்ட இருக்குது, கீழே குயில்குடியில் இருக்குது. இந்த மாதிரி சமண படுகைகள் நிறையா இருக்குது. பக்கத்தில் வரிச்சூர் இருக்குது. இதெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு பேருந்து இல்லாட்டி ஒரு சுற்றுலாவுக்காக ஒரு ஒருங்கிணைந்த திட்டத்தை என்ன செய்யலாம், அரசே ஏற்பாடு செய்து அதை வலியுறுத்தலாம். இதுகுறித்து தெரிந்து கொள்ள சுற்றுலாத்துறை அதிகாரிகளை புதிய தலைமுறை அணுகியது. முதல் கட்டமாக கீழகுயில்குடி சமணர் மலையை சுற்றுலா தலமாக்க 2 கோடி ரூபாய் நிதி கேட்டு அரசுக்கு திட்டம் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் உணவு சுற்றுலாவை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாக தெரிவித்தனர். ஏற்கனவே மதுரை மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்தொடரில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உணவு தெரு அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இங்கே நினைவு கூற வேண்டிய அம்சமாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணன் உடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district.